பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த டிசம்பர் மாதத்துக்கென்று ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு தலையங்கம் இது. சந்தோஷத்தின் மாதம் என்று ஆண்டவர் நமக்கு தலைப்பிட்டார். இது சந்தோஷத்தின் மாதம் என்று கர்த்தர் சொன்னபடினால் எல்லா கூட்டத்திலும் எல்லா காரியத்திலும் சந்தோஷத்துக்கு எதுவான குறிப்புகளை, வாக்கியங்களை, வசனங்களை நாம் எடுத்து பயன்படுத்தி வருகிறோம். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அந்த வரிசையில் நாம் ஒவ்வொரு நாளும் இரவுக்கு ஜெபத்திலே ஒவ்வொரு விதமான சந்தோஷத்தை குறித்து பார்த்து வருகிறோம். நேற்றைய தினத்திலும் நேற்று முன்தினத்தில் கூட சந்தோஷத்துக்கு பங்காளிகளான 9 பேர் என்று சொல்லி உபாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வைத்து கர்த்தர் நம்மோடு பேசினார். 2 நாள் தொடர் செய்தியாக அதை கேட்க உதவி செய்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த நாளின் தேவ செய்திக்காக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். பிலிப்பியர், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். பிலிப்பியர் 2:18 வாசிக்கிறேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். திரும்ப வாசிக்கிறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை சந்தோஷப்படுங்கள். ஏன் சந்தோஷப்பட வேண்டும்? கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு செய்தியின் கருப்பொருள், செய்தியின் தலைப்பே ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்பதுதான் தலைப்பு. சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுவது வேறு, சந்தோஷப்படுத்துவது என்பது வேறு. அதே போலதான் இங்கே சந்தோஷத்தை குறித்து தெய்வ வார்த்தையை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த பிலிப்பியர் 2:18 படிக்கும் போது ஒரு கேள்வி வரலாம். ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்பது ஒரு பெரிய கேள்வி. அந்த ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வேதத்திலே நிறைய ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 10:20 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். ஆமென். இங்கு ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்கிற பிரதான கேள்விக்கு முதல் பிரதியுத்தரம், முதல் பதிலை இங்கு ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும் போது கர்த்தர் நல்லவன் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எழுதியிருக்கிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். என்ன எழுதியிருக்கிறது? எது எழுதியிருக்கிறது என்று பார்த்தால் நம்முடைய நாமத்தை தேவன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய பெயர்களை தேவன் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பூமியிலே என்னதான் கம்ப்யூட்டர், என்னதான் விஞ்ஞானம், எவ்வளவுதான் வளர்ச்சி என்று சொன்னாலும், அல்லது என்னிடத்தில் டெஸ்க்டாப் இருக்கிறது, என்னிடத்தில் டேட்டாஸ் இருக்கிறது, என்னிடத்தில் மொபைல் இருக்கிறது, என்னிடத்தில் கம்ப்யூட்டர் இருக்கிறது, இப்படி என்னிடத்தில் டேப் இருக்கிறது, எவ்வளவு காரியம் சொன்னாலும் இது எதையுமே ஆண்டவர் பயன்படுத்தாமல் உலகத்தின் மனிதர்களுக்கான பதில் சொல்லுவதற்காக தேவன் பயன்படுத்துகிற ஒன்று இருக்கிறது. அதுதான் இங்கு பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவே. அந்த பேர் சொல்ற லூக்கா 10:20 ஆகிலும் சொல்றோம், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். ஆமென். இப்போ தெய்வ ஊழியக்காரனாகிய நான் பகிரங்கமாகவும் அல்லது தெளிவாகவும் சொல்ல முடியும். என்னுடைய பெயர் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்டர் ஆபீஸில் இருக்கிறதோ இல்லை,
நான் வேலை செய்கிற டேபிளில் என்னுடைய பெயர் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் நான் ஒன்று மட்டும் விசுவாசிக்கிறேன். இந்த லூக்கா 10:20 படி என்னுடைய பெயரை ஆண்டவர் பரலோகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய பெயரை தேவன் தம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இருக்கிற சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் எது அப்படின்னா, என் பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய சுப்பனத்தில், உங்கள் தரிசனத்தில் அல்லது செய்தி நேரத்தில் கூட தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நாட்களை குறித்து கேட்டு, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவன். எப்படி சந்தோஷப்படுத்துகிறார்? கர்த்தர் நல்லவை, நம்முடைய தேவைகள் இன்னதென்று அறிந்து அதன் மூலமாய் அவர் நம்மை நல்ல சந்தோஷப்படுத்துகிறது. அப்படியானால் இந்த நம்முடைய தேவைகள் என்பது பூமிக்குரிய வஸ்திரம், சாப்பாடு, இருக்கிற இடம், செல்வாக்குது நம்ம நினைப்போம். ஆனால் நான் சொல்லுகிற தேவைகள் என்பது பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்பதற்கும் நான் இருப்பதற்குமான அந்த காரியங்கள் சந்திக்கப்படுகிறது. அதை தேவனே ஆயத்தப்படுத்துகிறார். அதற்கு மத்தியில் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். நம்முடைய நாமங்கள் தேவ சமூகத்திலும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. மோசையின் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருந்தது என்பதை வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார். இன்னும் சில மனுஷருடைய பெயர்கள் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டதாகவும் பைபிள்லயே எழுதி இருக்கிறதாகவும் சொல்லுகிறார். அதெல்லாம் நல்லதுதான். கர்த்தர் அதை நான் நிறைய அவசரத்தில் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் எப்போது சந்தோஷமா இருக்க வேண்டும். ஏன் சந்தோஷமா இருக்கணும்? அப்படி எதுல சந்தோஷமா இருக்கணும்? உங்களுடைய, என்னுடைய மற்றும் நம்முடைய பெயர்களை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறபடினால் சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு தேவ பிள்ளை சந்தோஷப்படுவதற்கு இரண்டாவது காரணம் என்ன காரணம்? முதல் காரணம் பார்த்தோம், நம்முடைய புஸ்தகம், நம்முடைய பெயர்களை ஆண்டவர் ஜீவ புஸ்தகம் எழுதியிருக்கிறார், அதனால் சந்தோஷப்பட வேண்டும். இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளை சந்தோஷப்படுவதற்கு என்ன காரணம்? எதை வைத்து அவர்கள் சந்தோஷப்பட முடியும்? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், கர்த்தர் நல்லவர், 6வது வசனம். லூக்கா 15:6 வாசிக்கிறேன். வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பார் அல்லவா? இங்கு இரண்டாவது சந்தோஷம். ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால், அங்கு வேதம் சொல்லுது, கண்டுபிடித்தேன் என்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இந்த கண்டுபிடித்தேன் என்கிற வார்த்தை ஒரு நூதனமான அல்லது கர்த்தர் நல்லவை பல நேரத்திலே நாம் பயன்படுத்தாத ஒரு வார்த்தை. ஆனால் கர்த்தர் நல்லவை, அந்த கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிற ஆவியானவர், அந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிற ஆண்டவர் அங்கு எதை கண்டுபிடித்தார் அல்லது எதை கசுதிரம் காணாமல் போனது என்று சொன்னால், ஒரு ஆடு காணாமல் போனது. காணாமல் போன அந்த ஆட்டை சுத்திர ஆவியானவர் தேடி கண்டுபிடித்தார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த கண்டுபிடித்தல் என்றால் என்ன? அதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கண்டுபிடித்தலை குறித்து கிருபையுள்ள ஒரு வசனம், ஜீசஸ் நேம். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம், கர்த்தர் நல்லவர், மன்னிக்கணும், ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஓசியா 9:10 வாசிக்கிறேன். வனாந்தரத்தில் திராட்சை கொலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல
உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்பு உள்ளவர்கள் ஆனார்கள். ஆம், இங்கு ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்கிறதுக்கு கேள்விக்கு இரண்டாவது குறிப்பு கண்டுபிடித்தேன் என்று சொல்லி லூக்கா 15:6 பார்க்கிறோம். எதை கண்டுபிடித்தார்? அந்த லூக்கா 15:6 சொல்லுவது காணாமல் போன ஒரு ஆட்டை கண்டுபிடித்து. இப்ப லூக்கா 15:6 ஓசுத்திர காணாமல் போன ஓசுதர் என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று என் ஆடு என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆனா அதே இந்த கண்டுபிடிக்கிற அனுபவத்தை ஓசியா 9:10 என்ன சொல்லுகிறார்? ஓசுத்திரம் இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன், கர்த்தர் நல்லவர். என் ஆடு என்று புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுகிறார். ஆனா பழைய ஏற்பாட்டில் ஒட்டுமொத்த இஸ்ரவேலருமே கண்டுபிடிக்கப்பட வேண்டியவர்களாய் இருந்தார்கள். அப்போ இந்த கண்டுபிடித்தேன் என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் என்கிற கானானில் இல்லாமல் எதிராளியின் ராஜ்யம் என்கிற எகிப்தில இருப்பதைத்தான் அது காண்பிக்கும். தேவனுடைய ராஜ்யம் என்கிற கானானில் இருக்க வேண்டியவர்கள் தான் நீங்களும் நானும். ஆனால் பலர் அதை அறியாததினால், தெரியாததினால், உணராததினால் அவர்கள் ஜீவியத்தை கொண்டு போய் எகிப்திலே பதமிடுகிறார்கள், எகிப்திலே அஸ்திவாரம் போடுகிறார்கள், எகிப்திலே குடியிருக்கிறார். அப்போ இந்த எகிப்தில போய் இருக்கிறவர்களைத்தான் இங்கு வேதம் சொல்லுகிறது நான் கண்டுபிடித்தேன். அப்போ நாம் சந்தோஷப்படுவதற்கு இரண்டாவது காரணம் என்ன? இஸ்ரவேலை கண்டுபிடித்த தேவன் உங்களையும் என்னையும் நம்மையும் கண்டுபிடித்திருக்கிறார். இவன் என்னுடைய ஊழியத்துக்கு ஏற்றவன், இவள் என்னுடைய ரட்சிப்புக்கு ஏற்றவன், இவர்கள் என்னுடைய ஆசாரியத்துவத்துக்கு சரியானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கண்டுபிடிக்கிற ஒரு ஆண்டவராய் காணப்படுகிறார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கானானை விட்டுவிட்டு எகிப்திலே இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், இந்த ஓசியாவின் புஸ்தகம் 9:10 என் தேவனுடைய கண்கள் உங்களை தேடப் போகிறது, என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களை கண்டுபிடிக்க போகிறது. நீங்களும் தேவனுடைய ஊழியத்தில் ஒருவராக இந்த ஊழியத்தை இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் உறுப்பினர்கள் ஒருவராய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஏன் சந்தோஷப்பட வேண்டும்? கண்டுபிடித்தேன். எதை கண்டுபிடித்தார்கள்? என் ஆட்டை என்று அங்கு பார்க்கிறோம். என் ஆட்டை நான் கண்டுபிடித்தேன். சரி, ஆண்டவர் ஆட்டை கண்டுபிடித்தாரே, அந்த ஆட்டுக்கு என்னெல்லாம் செய்தார் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவே. ஒரு காணாமல் போன பிள்ளை மீண்டும் கிடைத்து விட்டால் அந்த தாய் அல்லது அந்த தகப்பன் என்னெல்லாம் செய்வார்களோ அதே போல இயேசுவும் தம்முடைய ஜனங்களுக்கு சகல காரியத்தை செய்தார். அப்போ இந்த கண்டுபிடித்தேன் என்கிற வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 15:6 வருகிறது. இதை விட இந்த கண்டுபிடித்த என்ற வார்த்தை இன்னொரு முறை வரணும். அப்பதான் நாம் தப்பினோம். இன்னொரு முறை இந்த கண்டுபிடித்தேன் என்கிற அறிக்கை கேட்கணும். அப்பதான் நாம் தேவனுடைய கிருபைக்குள் இருக்கிறோம். எப்ப தெரியுமா? மீண்டும் இயேசு வரப்போகிறோம். பகிரங்க வருகையாக அல்லது ரகசிய வருகையாக அல்லது பரசீக வருகையாக எப்படியோ ஒரு முறை ஆண்டவர் வரப்போகிறார். அப்படி வரும்போது தம்முடைய மனவாட்டி சபையையும் அந்த விசுவாச ஜனங்களை எடுத்துக்கொள்வார். அப்படி ஆண்டவர் வரும்போது அவர் எடுத்துக்கொள்ளும் போது அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்லணும், இதோ என் குமாரத்தியை கண்டுபிடித்தேன், இதோ என் குமாரனை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க ஜீவியம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படலாம், களி கூறும். கர்த்தர் நல்லவன். ஆனால் பலருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பு, இப்படிப்பட்ட ஒரு பரிதவிப்பு, இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இல்லை.
ஆனா இன்று முதல் அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே கர்த்தருடைய சோதரம் வார்த்தையிலே எல்லாவற்றை விட ஆண்டவர் சொன்ன அந்த தேவ அபிஷேகத்தில் நிறைந்திருப்போம் என்று சொன்னால், இந்த மனுஷன் ஆட்டை கண்டுபிடித்ததை போல நம்மையும் ஆண்டவர் ஒரு நாள் கண்டுபிடிப்பார். அப்போ நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும், பெருவெல்ல சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்கு முதலாவது பார்த்தோம், என்னுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, அதனால் நான் சந்தோஷப்பட வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தர் நல்லவே, என்னுடைய ஜீவியம் மற்றவர்களால் வஞ்சிக்கப்பட வேண்டியதா இருந்தது, அதிலிருந்து தேவன் என்னை காப்பாற்றினார். அதற்காக தேவனை துதிக்கிறேன் என்று சொல்லி அதற்காக நன்றி சொல்லுவது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது சந்தோஷப்படுவதற்கு இரண்டாவது காரணம். இப்ப சந்தோஷப்படுவதற்கு மூன்றாவது ஒரு காரணம் உண்டு. அந்த மூன்றாவது காரணம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே கர்த்தர் நல்லவர் 2ஆம் அதிகாரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா 18வது வசனம். நாம் செய்திக்கு வாசித்தமே தலையங்க வாக்கியம், அதே தலையங்க வாக்கியம் தான் இப்ப நான் சொல்றேன். ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்கு மூன்றாவது காரணம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்வது, இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். இங்கு நாம் சந்தோஷப்படுவதற்கு மூன்றாவது காரணம் என்னவென்று சொன்னால், நல்ல ஒரு மகிழ்ச்சி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மகிழ்ந்து களி கூறுங்கள் அல்லது மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். இந்த மகிழ்ந்து என்கிற அற்புதமான நல்ல ஒரு வார்த்தை, இந்த அருமையான நல்ல ஒரு சொல் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற சஞ்சலத்தை மாற்றக்கூடியதாய் இருக்கிறது, நம்முடைய வேதனைகளை அகற்றக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பிலிப்பியர் 2:18 சொல்லுகிறது, இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்க. அப்போ என்னோடு கூட நீங்கள் மகிழ்ந்திருங்கள் என்கிற வார்த்தையை அங்கு பார்க்கிறோம். இந்த மகிழ்ந்திருங்கள் என்கிற வார்த்தையை இந்த பிலிப்பியர் 2:18 சொல்லுகிறாரே, இதே மகிழ்ந்து என்ற வார்த்தையை பவுல் இதற்கு முந்தின 17வது வசனத்திலே பயன்படுத்துகிறதை பாருங்கள். பிலிப்பியர் 2:17, மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. இங்கு ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்கு மூன்றாவது காரணம், தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நாங்கள் சிறு பிள்ளையா இருக்கும் போது அந்நாட்கள் பெரிய பெரிய கலை நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப அதிகமா கிடையாது. அத்தி பூத்ததை போல் எங்கேயாவது எப்போதாவது ஏதோ ஒன்று நடக்கும். ஆனா அதுக்கு பதில் இந்த தெருக்கூத்து என்று சொல்லுவார்கள், தெருக்கூத்து நடக்கும். அப்புறம் தெரு நாடகம் என்று சொல்லுவார்கள். இந்த மாதிரி சின்ன 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 ட்ரெண்ட் அடிச்ச தெரு நாடகம் தான் பார்க்க முடியும். ஆனால் அன்னைக்கு இருந்தது அந்த தெருக்கூத்து, தெருக்கூத்து பாவை, அப்புறம் சுத்திரம் தெரு நாடகங்கள், இதெல்லாம் சுத்திர நகைச்சுவை கொடுத்து அந்த சாதாரணமானதான். அதெல்லாம் பெரிய தடபடல் கிடையாது, பெரிய அரங்கம் கிடையாது, நிறைய கணக்கணமான மின் விளக்குகள் கிடையாது, ரொம்ப பெருமளியமான ஊழியக்காரர்கள் கிடையாது. ஆனா நாங்களே ஜெபம் பண்ணி அதை செய்யும் போது அந்த இடத்துல உண்டானது பாருங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இன்னைக்கு நூதனமான இசைக்கருவிகள் எல்லாம் ஆலயத்துக்குள்ள வந்துருச்சு. வினோதமான ஓசையிடும் தாளமிடும் சத்தமெல்லாம் உள்ளே வந்துருச்சு.
காரணம் ஜனங்கள் உள்ளே வந்துட்டு வெளியில போற வரைக்கும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும் என்பதற்காக இன்றைக்கு போதகர்கள் விசுவாசிகளுக்கு நல்ல ஏசி போடுகிறார். ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்காக நல்ல குஷன் சோஃபா செட்டு போடுகிறார்கள். ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்காக கீழே உட்காரக்கூடாது தரமான விலை வந்த நல்ல நாற்காலிகளை போடுகிறார்கள். இப்படி கர்த்தர் நல்லவர், ஜனங்களை மகிழ்ச்சியா வைக்க வேணும், வந்த ஜனங்கள் மகிழ்ச்சியோடு இருந்துட்டு போகணும்னு சொல்லி இன்றைக்கு சபைகளும் உபதேசங்களும் சத்தியங்களும் ஊழியங்களும் ஊழியக்காரர்கள் கூட தன்னை முழுவதுமாய் மாற்றிக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மகிழ்ந்து என்கிற வார்த்தை எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் கிடைக்க வேண்டுமானாலும் அந்த மகிழ்ந்து என்பதற்காக தவறான காரியங்களை அல்லது தேவனுடைய நாமத்தை துக்கப்படுத்தக்கூடிய காரியத்தை நாம் செய்யவே கூடாது. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த நாம் சந்தோஷமா இருப்பதற்கு என்ன காரணம், ஏன் சந்தோஷமா இருக்கணும் என்பதற்கு மூன்றாவது காரணம், மகிழ்ந்து சந்தோஷப்பட வேண்டும். மகிழ்ச்சி இருக்கிறதுனால சந்தோஷப்படணும். இப்போ இந்த மகிழ்ச்சி இருக்கிறதுனால சந்தோஷம் என்று சொன்னேனே, எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? 2 வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதாவது ஆண்களுக்காக ஒரு வசனத்தையும் பெண்களுக்காக ஒரு வசனத்தையும். மகிழ்ச்சி என்ற வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை ஆண்டு கொடுத்திருக்காரு. ஆண்களை குறிக்கிற ஒரு வசனத்தையும் பெண்களை குறிக்கிற வசனத்தையும். முதலாவது சகோதரர்கள் என்கிற ஆண்களை குறித்த ஒரு வசனம். யோவேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோவேல் 2:23. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்கப்பட்டுள்ளார். இங்க பார்க்கிறோம் சீயோன் குமாரரே என்று பார்க்கிறோம். அப்போ ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மை ஆண்களாக, ஆணாக, ஆம்பளையாக, ஆண் பிள்ளையாக சிருஷ்டித்தபடினால் அதற்காகவே நாம் மகிழ வேண்டும். நாம் இன்ன விதத்தில் தான் நான் பிறப்பேன் என்று பிறப்பதற்கு முன்பு எந்த பிள்ளையும் சொல்ல முடியாது. அதை தீர்மானிக்கிறது தேவன், அதை தீர்மானிக்கிறது பெற்றோர். அது பல நேரத்தில் பெற்றோருக்கு கூட இன்ன பிள்ளை என்பது தெரியாமல் போய்விடும். ஆனால் தேவனுக்கு எல்லாமே தெரியும். அப்போ இங்கு குமாரரே என்றுதான் நாம் பார்க்கிறோம். இந்த யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது. சீயோன் குமாரரே, குமாரர்களாய் தேவன் நம்மை சிருஷ்டித்ததற்காக ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு ஆண்களும், ஒவ்வொரு இளைஞர் வாலிபர்களும் கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஆண்டவரை பாட வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் அந்த சந்தோஷம் ஒரு மெய்யான சந்தோஷமாய். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 2 வசனத்தை காண்பிக்க என்று சொன்னேன். முதல் வசனம் ஆண்கள் என்கிற குமாரரை குறித்து காண்பித்தேன். 2வது பெண்கள் என்கிற குமாரத்தியை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். செப்பனியா 3:14. சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. ஆமென். இங்கு பார்க்கிறோம் சீயோன் குமாரத்தியே என்று பார்க்கிறோம். அடுத்தது எருசலேம் குமாரத்தியே என்று பார்க்கிறோம். இங்கு குமாரத்திகள் என்கிற பெண்களுக்காக கொடுக்கப்படுகிற கிருபையுள்ள வார்த்தை. இதுல என்ன ரகசியம்? மகிழ்ச்சி என்பது ஆண்களுக்கு மாத்திரமே உரியது என்பது கிடையாது, அது பெண்களுக்கும் உரியது.
மகிழ்ச்சி என்பது பெண்களுக்கு மாத்திரமே உரியது என்பது கிடையாது, அது ஆண்களுக்கும் உரியது. அப்போ சீயோன் குமாரத்தி, எருசலேம் குமாரத்தி இவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த செப்பனியா 3:14 சொல்கிறபடி நல்ல மகிழ்ந்து களி கூற வேண்டும், மகிழ்ந்து களி கூற வேண்டும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் தேவனுடைய அபிஷேகத்தை முன்னிட்டு நான் சொல்றேன், என் ஆண்டவர் உங்களை நல்ல மகிழ்ச்சியின் குமாரனாக மாற்றுவார், மகிழ்ச்சியின் குமாரத்தியாய் மாற்றுவார். வீட்டுக்குள் இருக்கிற அல்லோகலப்படுகிற தன்மைகள் மாறப்போகிறது, மனஸ்தாபத்தின் குழப்பங்கள் விலகப் போகிறது. அடிக்கடி சோத்திரம் முணங்கி கொண்டும் அடிக்கடி புலம்பிக் கொண்டும் இருந்து இதை இதுவே பொருட்படுத்துவதே கிடையாது, வீட்டுக்காரியத்தை கவனிப்பதே கிடையாது என்று சொல்லி சோத்திரம் முறுமுறுத்து கொண்டும் புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இதோ கர்த்தராகிய நான் என் ரட்சிப்பாகிய மாற்றத்தை அனுப்புகிறேன். அது நிமித்தம் இனி உங்க வீட்டிலே நல்ல மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவினால் கேட்கப்படுகிறதை காண்பீர்கள். நல்ல மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறதை காண்பீர்கள். காரணம், ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்கிற காரியத்திலே தேவன் நம்மை மகிழ்ந்திருக்க பண்ணுகிறார். பிலிப்பியர் 2:18 சொல்லுது, மகிழ்ந்திருக்க பண்ணுகிறார். அதனால நாம் சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த நாட்களிலே பல நேரங்களிலே தனிமையில் இருக்கிறேன், ஆனாலும் இன்றளவும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று சொன்னால், அந்த சீயோன் குமாரருக்கு கொடுத்த அதே கிருபையை தேவ ஊழியக்காரனாக எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரே காரணத்தின் நிமித்தமாகத்தான் இன்றளவும் மகிழ்ந்திருக்கிறேன், மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அப்போ இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் அந்த களி கூறுதலையும் மகிழ்ச்சியையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்கு கொடுப்பார். முகசுதிரம், முகத்தை கோணிக்கொண்டவர்கள், முகத்தை திருப்பி கொண்டவர்கள், திடீரென்று தகாத வார்த்தையை சத்தமா சொல்லிவிட்டு போனவர்கள், இது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒருவேளை காயினின் முகநாடி மாறினதை போல இவர்களிடத்தில் மாட்டிக்கொண்டேனே என்று சொல்லி நீங்க முகநாடி மாறி போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் ஊழியக்காரராக நான் சொல்லுகிறேன், நீ இருக்கிற இடத்துல, இருக்கிற அறையிலே, இருக்கிற சூழ்நிலை சிரித்து மகிழத்தக்கதான அந்த நல்ல மகிழ்ச்சியை ஆண்டவர் இந்த ராத்திரி நேரம் முதல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்கு முதலாவது சொன்னேன், லூக்கா 10:20 படி நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். இரண்டாவது சொன்னேன், லூக்கா 15:6 ஒரு ஆட்டுக்குட்டி காணாமல் போன ஆட்டை அவன் கண்டுபிடித்தான், அதனால் சந்தோஷப்பட்டார்கள். அதை போல நாம் தொலைத்ததல்ல, எதை கண்டுபிடித்தோமோ அவைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், நன்றி சொல்லணும், தொடர்ந்து துதிக்கணும். மூன்றாவதாக நாம் சந்தோஷமாயிருப்பதற்கு ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்கு என்ன காரணம்னா, பிலிப்பியர் 2:18 சொல்கிறபடி எப்போதும் கிறிஸ்துவின் மகிழ்ச்சி நம்மோடு இருக்கிறது, எப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், எப்போதும் சோத்திர தேவனுடைய வேதம் நம்மோடு இருக்கிறது. அதனால நாம் சந்தோஷப்பட வேண்டும். இந்த 3 காரணம் முக்கியமான காரணம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ நாம் ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியர் புஸ்தகம் 3:1 பிலிப்பியர் 3:1 வாசிக்கிறேன். மேலும் என் சகோதரரே,
கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். இவை எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஆமென். இங்கு இந்த பிலிப்பியர் 3:1 ரொம்ப அழகான ஒரு கவிதை வரிகளை சொல்லுவதை பார்க்கலாம். அந்த கவிதை வரி என்ன? கர்த்தருக்குள், அதாவது என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் சொல்லிட்டு அந்த வசனம் இப்படியா முடிகிறது, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால், அது ரொம்ப எளிமையான ஒரு பதில். பிலிப்பியர் 3:1 சொல்லுகிறபடி, நாம் நலமாய் இருக்கிறபடியினால் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட வேண்டும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நலமாய் இருக்கிற நல்ல ஒரு அனுபவம் சுத்திரம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவை, கண்டிப்பாய் தேவை. நலமாய் இருக்கும் அந்த நல்ல ஒரு பாக்கியம் சுபாவம் நமக்கு ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த நலமாய் இருக்கும் என்றால் என்ன அர்த்தம்? நலமாய் இருக்கும் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக இப்போது நான் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தல் 3:15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்கு 4வது காரணம், தேவன் நம்மை நலமாய் வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 3:1 படி அந்த நலமாய் வைத்திருக்கிறதுக்காக சந்தோஷப்பட வேண்டும். சரி, அந்த நலமாய் இருக்கிறதுக்கு வேதம் கொடுக்கிற வசனம் என்ன? வெளிப்படுத்தல் 3:15 படி நாம் சொல்கிறோம், கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறபடினால் அந்த கிரியையிலே நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். குளிராய் இருக்கிற அனுபவத்தோடு அல்ல, நல்ல அனலாய் இருக்கிற அனுபவத்தோடு. எந்த நேரத்திலும் நாம் ஜெபத்தோடு இருக்க வேண்டும், எந்த நேரத்திலும் நாம் ஸ்தோத்திரத்தோடு இருக்க வேண்டும், எந்த நேரத்திலும் யார் எதை கேட்டாலும் பிரதியுத்தரம் சொல்ல வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும், எந்த நேரத்திலும் கர்த்தருடைய வருகை வந்தால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இது எல்லாமே அந்த பிலிப்பியர் 3:1 சொல்லுகிறபடி சோத்திரம் எனக்கு அது உங்களுக்கு நலமாய் இருக்கும் என்ற வார்த்தையின்படி இது எல்லாமே நலமானது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆனால் போதகருடைய வீட்டிலே வந்து வாசல்ல இருந்து கொண்டு சோத்திரம் நான் நலமாயிருக்கிறேன், என் பிள்ளைகள் நலமாயிருக்க வேண்டும், என் சந்ததி நலமாயிருக்க வேண்டும், என் தலைமுறை நலமாயிருக்க வேண்டும், அதற்காக ஜெபிங்கள் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சோத்திரம் விலகி போகிறவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த செய்தியை கேட்கிறேன் எனக்கன்பான போதக பிதாக்களே, விசுவாச தேவ சனங்களே, கர்த்தருடைய ஊழியக்காரராக நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய அந்த இரக்கம் தான் இன்றைக்கு வரைக்கும் உங்களை நலமாய் வைத்திருக்கிறது. ஒரு காலத்துல ஓடுகிற வழியிலே வாய்க்காலில் தண்ணீர் இருந்தால் அதை எடுத்து கையில வைத்து 2 கையில அள்ளி கொடுத்துட்டு போவோம். அந்த தண்ணி அள்ளி குடிச்சிட்டு கொஞ்சம் நகர்ந்து அதே வாய்க்கால் ஓரத்துல ஒரு 50 அடி போவோம். அங்கிட்டு போனாக்கா அங்க சோத்துல 4 பேர் குளிச்சுட்டு இருப்பான். அதே தண்ணியில இறங்கி நீச்சல் அடிச்சு குளிச்சுட்டு இருப்பான். ஐயே இவன் குளிச்ச தண்ணியா நம்ம குடிச்சோம் நினைப்போம். அடுத்தது அதே வாய்க்கால் ஓரத்துல கொஞ்சம் தூரம் நடந்து போனா 4 மாடு குளிச்சிட்டு இருக்கும். இப்ப என்ன கதையாச்சு? அங்கிட்டு 4 மாடு குளிச்சிருக்கு, இந்த பக்கம் 4 மனிதர்கள் குளிச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரியாம அந்த பக்கத்துல அதே வாய்க்கால்ல ஓடின தண்ணியில குடிச்சோம்.
ஆனா அன்றைக்கு மாடு குளித்த ஒரு பகுதி, மனிதன் குளித்த ஒரு பகுதி, ஆனா தண்ணீர் ஒன்று. அதை குடித்த மனிதர்கள் சோத்திரம் மாட்டை போலவும் மாறவில்லை, பொல்லாதவர்களாகவும் மாறவில்லை. ஆனா ஆரோக்கியமாகவே இருந்தார்கள், நலமாகவே இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு மினரல் வாட்டர் என்று சொல்லுகிறார்கள், ஆர்ஓ வாட்டர் என்று சொல்லுகிறார்கள், ஃபில்டர் வாட்டர் என்று சொல்லுகிறார்கள், பாட்டில் வாட்டர் என்று சொல்லுகிறார்கள். என்னென்னமோ வித்தியாசமான தண்ணீர் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு வாய்க்காலிலும் போகிற போக்கிலும் கொடுத்த தண்ணீர் குடித்தவர்கள் நீண்ட நாட்கள் உயிரோடையும் இருந்தார்கள், நீடித்த ஆரோக்கியத்தோடும் இருந்தார்கள். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கு தெரிந்த ஒருவர் தலையில அவருக்கு திடீரென்று பயங்கர புண்ணு வந்துருச்சு. அந்த புண்ணு வந்த உடனே கர்த்தர் அளவது என்னமோ என்று லைட்டா தடவி பார்த்திருக்கிற செதில்கள் வந்திருக்கு. உட்கார்ந்து அந்த செதில சதுரம் அந்த செதில பிச்ச கொஞ்ச நேரத்துல அதுல இருந்து ரத்த கசிவு வந்திருக்கு. ரத்த கசிவு வந்தோடனே அவர் லைட்டா தொடச்சி விட்டுட்டாரு. திரும்ப கொஞ்சம் தலை அரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அரிச்ச உடனே சொரிஞ்சிருக்காரு. சொரிஞ்சாக்க அந்த இடத்துல ஒரே ஈரப்பதமா இருந்திருக்கு. என்னமோன்று பயந்து போய் உட்கார்ந்து நிதானமா கண்ணாடிக்கு முன்னாடி குனிஞ்சு வளைஞ்சி எடுத்து இப்படி தடவி பார்க்கிறாரு. தலையெல்லாம் புண். கடைசியில பார்த்தா அந்த ஒரு சின்ன புண்ணா வந்தது. அது தலை முழுக்க பரவி அந்த முழு தலையும் புண்ணும் அந்த ரணமும் அந்த செதிலுமாய் மாறிவிட்டது. இப்போ இவர் தனி மனுஷன், இவருக்கு யாரும் கிடையாது. ஆனால் கர்த்தர் திடீரென்று சொல்லி அவர் அங்கு பக்கத்தில் இருந்த ஒரு சகோதரி அவங்கள பார்த்து சொன்னார், ஏமா எனக்கு கொஞ்சம் வெங்காயம் வேணும் அப்படின்ட்டு, எனக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், நல்ல சின்ன வெங்காயம் மட்டும் கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்ட உடனே இவங்க வெங்காயம் கொடுத்துருக்காங்க. அதை உரிச்சு உட்காந்து தன்னுடைய பலத்துக்கு ஏற்றபடி ஒரு சின்ன குளவிக்கலை எடுத்து அந்த வெங்காயத்தை நல்லா தட்டி அது நல்ல குசுதுரம் நசுக்கிட்டு அந்த கையால நசுக்கப்பட்ட அந்த வெங்காயத்தை எடுத்து தன் தலையில நல்லா அரைக்கி தேய்ச்சிட்டார். நல்லா அரைக்கி தேய்ச்சவரு தேய்ச்சிட்டு விட்டுட்டாரு. சில மணி நேரம் கடந்தது. மறுநாள் காலையில பாக்குறாரு, தலையில இருக்கிற பக்கெல்லாம் போயிடுச்சு, செதிலெல்லாம் போயிடுச்சு, அங்க இருக்கிற ரத்தம் எல்லாம் நின்று போயிடுச்சு. இப்ப ஒரு ஊசி போடல, மாத்திரை சாப்பிடல, மருந்து சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. இதை ஏன் சொல்றேன்னா, இதுதான் நாம் சந்தோஷப்படுவதற்கு என்ன காரணம்னா, தேவன் நம்மை நலமாக வைத்திருக்கு. அன்றைக்கு தேவ ஜனங்களும் உலகத்தாரும் கூட எப்போதும் நன்றாய் நலமாய் இருந்தாலும். இன்னொரு சம்பவத்தை, குடல் நடுங்கத்தக்கதான ஒரு செய்தி. ஒரு ஏழை சகோதரி, பட் இது உண்மையாய் நடந்தது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தது. ஒரு ஏழைப்பட்டு ஒரு கிராமத்து சகோதரி, அவங்களுக்கு திருமணமாகி பல வருஷம் பிள்ளை இல்லை. எப்படியோ நீண்ட வருடத்துக்கு பின்பு அவர்களே அறியாத வகையிலே அவங்களுக்கு கற்ப பிறப்பு உண்டாகிவிட்டது. குறித்த காலம் வந்தது, அவங்க கர்ப்பவதியா இருந்தார்கள். அவங்க ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லாம இருந்து திடீரென்று கர்ப்பம் ஆனதுனால அதை எப்படி பராமரிப்பது, பாதுகாப்பது, என்ன செய்வது, என்ன மருந்து சாப்பிடுவது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதால் அந்த சகோதரிக்கு தெரியல. எப்பயும் போல அவங்க மற்ற காரியங்களை கவனிக்கிறாங்க. அவங்க ஒரு கூலி தொழிலாளி சகோதரி. ஒரு நாள் காட்டுக்கு விறகு உடைக்க போயிருக்கிறார். அங்க இருக்கிற சின்ன சின்ன மரங்கள் இதெல்லாம் வளைச்சி விறக உடைச்சி அந்த உடைச்ச விறகு எடுத்து கட்டிக்கிட்டு தான் வீட்டுக்கு வர்ற வழியில அதை கொண்டு போய் ஊர்ல வித்துட்டு அந்த வித்த காசை கொண்டு வந்துதான் சாப்பிடும். ஒரு நாள் வழக்கத்தின்படி இவங்க காட்டுக்கு போயாச்சு விறகு உடைக்கிறது. விறகு உடைச்சு போய் நல்ல உச்சி வெயில், அந்த நேரத்துல விறகு உடைச்சிட்டு இருக்கும் போது அங்கங்க இருக்க விறகு சொல்லிலாம் தேடிட்டு இருக்கும் போது இந்த சகோதரிக்கு கர்ப்ப வேதனை உண்டாயிடுச்சு. கர்ப்ப வேதனை உண்டாச்சு அப்படின்னாக்கா அவங்க பயங்கரமா வேதனை துடிக்கிறாங்க. அது நாடு காட்டு பகுதி, அவங்க எந்த மனிதர்களும் இல்லை, பக்கத்துல உதவிக்கு ஒத்தாசைக்கு ஆள் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த சகோதரி அப்படியே கீழே படுத்தார்கள். தன்னுடைய பலத்தை கொண்டு மூச்சை இறுக்கி பிடிச்சு விட்டார்கள். அந்த குழந்தை பிறந்தது. தனக்கு பிறந்த குழந்தைய அந்த சகோதரி தானே எழுந்து உட்கார்ந்து சுத்திகரிக்க வேண்டிய முறைப்படி அவங்க கையில் இருந்த ஒரே ஒரு துணிதான்,
அந்த கட்டியிருந்த சேலையின் முந்தான ஒரு பகுதி அதையே வச்சு அந்த தொப்புள் கொடியில அறுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, குழந்தைய சுத்தினாங்க. சுத்தி அந்த அதே சேலையில ஒரு அழகான தொட்டில் போல கட்டினாங்க, கழுத்துல கட்டி அந்த குழந்தை உள்ள போட்டாங்க. போட்டுக்கிட்டு ஓசத்திரம் ஒடித்த விறகுகளை தூக்கி தலைமையில வைத்துக் கொண்டு நேரடியா நடந்து வந்தாச்சு. இது ஒரு காலத்துல சகோதரிகளுக்குள் காணப்பட்டதான பராக்கிரமத்தை, பலத்தை காண்பித்தது. ஏன் இந்த பெண்களுக்கு அன்னைக்கு அப்படி பலமா இருந்தாங்க, அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க? ஒரு காட்டுக்கு போய் ஒரு பெண் வேலை பார்க்கிறா, மரம் ஒடிக்கிறா, விறகுடிக்க போற இடத்துல அவளுக்கு பிள்ளை பேர் உண்டாகிறது. தன் பிரசவத்தை தானே பார்க்கிறா, தன் பிள்ளைய தானே சுத்திகரிக்கிறா, பச்சை குழந்தையை தூக்கி மடியில போடுகிறா, அதோடு விறகு கட்டையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு வருகிறாள் என்று சொன்னால், அன்றைக்கு அவ்வளவு பெரிய பலன் இருந்ததுக்கு என்ன காரணம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க நல்ல கேப்பக்களி சாப்பிட்டாங்க, அவங்க நல்ல ராகி மாவு சாப்பிட்டாங்க, அவங்க நல்ல பச்சை அரிசி சாப்பிட்டாங்க, அவங்க நல்ல வாய்க்கால் தண்ணி குடிச்சாங்கன்னு சொல்லி. நான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க சொல்ற சாக்கு போக்கு. ஆனா அவங்க கேப்பக்களி சாப்பிட்டது, ராகி மாவு சாப்பிட்டது, அல்லது கோதுமை சாப்பிட்டது உண்மையா இருந்தாலும் அந்த பெண்களுக்குள் அன்றைக்கு அவ்வளவு பலம் இருந்ததற்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்க குடும்பத்திலே சந்தோஷமாய் இருந்திருக்கிறார். இந்த ரகசியத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சரீரத்திலே ஆரோக்கியத்துக்கும் உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷத்துக்கும் ஏக தொடர்பு உண்டு. நீங்க சந்தோஷமா இருந்தாலே உங்கள் நார்மல் ஸ்ட்ரென்த்தை விட இன்னும் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தானாகவே உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல சகோதரிகள் ஜீவியத்துல சந்தோஷமே இல்லை. நிறைய பெண் பிள்ளைகள் வாழ்க்கையில மகிழ்ச்சியே இதில்லை. யாரை பார்த்தாலும் குற்றம் காண்கிற கண்களோடு பார்க்க வேண்டி இருக்கிறது. எந்த நேரத்துல பார்த்தாலும், எந்த பெண்களை பார்த்தாலும் தவறாகவே சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அல்லது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர்கள், வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் நன்றாய் வைத்திருக்கிறார்களா என்று கேட்டால் அதுவும் இல்லை. சந்தோஷமாய் இருக்க வேண்டிய மகள், சந்தோஷமாய் இருக்க வேண்டிய மருமகள், சந்தோஷமாய் இருக்க வேண்டிய பெண், ஏதோ வயிற்றில சுமக்கிற குழந்தையை விட இருதயத்தில் சுமக்கிற சுமையாகிய பாரமும் வருத்தமும் தான் அதிகம். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பெண்களுடைய சரீரத்துல ஆரோக்கியம் இன்மை இருக்கதே தவிர ஆரோக்கியம் இல்லை. அதை விட்டுட்டு பச்சை பயிறு சாப்பிடுறேன், பட்டாணி சாப்பிடுறேன், கேப்பக்களி சாப்பிடுறேன், ராகி மாவு சாப்பிடுறேன்னு சொல்லி சாப்பிட்டா மட்டும் பலன் வராது. இருக்கிற இடத்துல, இருக்கிற வாழ்க்கையில, இருக்கிற நிலைமையிலே சந்தோஷமா இருக்க தெரியும். அப்படி சந்தோஷமா இருக்கணும்னு இருந்தாக்கா, முதலாவது இந்த பிலிப்பியர் 3:1 சொல்லுகிறபடி உங்கள் இருதயம் நலமாய் இருதயம் நலமாய் மாறுச்சு அப்படின்னா உங்க சிந்தனை நலமானதாய் மாறும். சிந்தனை நலமானதாய் மாறுச்சு அப்படின்னாக்கா உங்க சரீரத்துல அந்த நலம் என்கிற ஆரோக்கியம் தானாகவே அதிகரிக்கும். இதுதான் உண்மை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ நல்ல ஆரோக்கியத்துக்கு பல காரணத்தில் ஒன்று இந்த சந்தோஷம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நலமாய் இருக்கிறபடியினால் நான் சந்தோஷப்பட வேண்டும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்க சரீரத்தின் சுகத்துக்காக என்றைக்காவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? இல்லாட்டி ஏன் கையி, ஏன் காலு, ஏன் பல்லு, ஏன் வாயி, ஏன் மூக்கு, ஏன் வயிறு, ஏன் உடம்பு, என் உறுப்புகள் இன்னைக்கு நான் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கிறிஸ்து கொடுத்த சந்தோஷம்தான் காரணம் என்று சொல்லி அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கீர்களா என்பதை கொஞ்சம் யோசிக்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதா? இதெல்லாம் நாம் நினைப்பதே கிடையாது.
வியாதி வந்தால் மட்டும் கர்த்தர் நோக்கி கூப்பிடுறோம். என்னை பூசி ஜெபிக்கணுன்ற வசனம் ஞாபகம் வருது, மூப்பொருளை கூப்பிட்டு ஜெபிக்கணுன்ற வசனம் ஞாபகம் வருது, ஊழியக்காரர்களை கூப்பிட்டு ஜெபிக்கணுன்ற வசனம் ஞாபகம் வருது, வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபிக்கணும் சொல்ற வசனம் ஞாபகம் வருது. எல்லா ஞாபகமும் வியாதிப்பட்டா மட்டும் வருது. ஆனா ஆரோக்கியப்படும் போது இவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுத்து இருக்கிறீரே, இவ்வளவு பலன் கொடுத்து இருக்கிறீரே, இவ்வளவு நல்ல சந்தோஷத்தை கொடுத்து இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி, அப்படி நன்றி சொன்னதும் கிடையாது, சொல்லக்கூடிய அறிவு நமக்கு வந்ததும் கிடையாது. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், இது நாள் வரைக்கும் இந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருந்ததா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனா இன்று முதல் உங்கள் ஆரோக்கியத்துக்காக, நீங்கள் நலமாய் இருப்பதற்காக சந்தோஷமா கர்த்தரை துதியுங்கள், அதற்காக நன்றி சொல்லுங்க. பலவீனத்தையே பெருசுபடுத்தாதீங்க, சின்ன வியாதியையே பெருசுபடுத்தாதீங்க. அதை விட எவ்வளவோ நல்ல காரியங்களை உங்க சரீரத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு நல்ல சந்தோஷமா நீங்க நன்றி சொன்னீங்கன்னா அதுவே கர்த்தருக்கு பிரீதியாயிருக்கும், அதுவே தேவனுக்கு முன்பாய் மகிமையாயிருக்கும். அவர் இன்னும் உங்களை ரொம்ப நலமாய் வைத்திருப்பார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்கு முதலாவது பார்த்தோம். லூக்கா 10:20 படி ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய நாமங்கள் எழுதியிருக்கிறபடியால் நாம் சந்தோஷப்பட வேண்டும். இரண்டாவதாக லூக்கா 15:6 படி சுத்திரம், தேவன் நம்மை கண்டுபிடித்தபடியினால் நாம் சந்தோஷப்பட வேண்டும். மூன்றாவதாக பிலிப்பியர் 2:18 நாம் மகிழ்ந்திருக்கிறபடினால், நல்ல மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடினால் நாம் சந்தோஷப்பட வேண்டும். நான்காவதாக ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் உங்களை, என்னை, நம்மை நல்ல ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறார். நல்ல ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை குறித்த குறிப்பை மட்டும் முடிச்சுட்டு அடுத்த குறிப்பு போவதற்கு எனக்கு மனமே இல்லை. ஏன்னாக்கா இந்த ஆரோக்கியத்தை குறித்த காரியத்தை ரொம்ப அனுபவித்தவன். நீங்கெல்லாம் ஆஸ்பத்திரி போயிருப்பீங்க, கண்டிப்பா போகாம இருந்திருக்க மாட்டீங்க. நீங்க எத்தனை முறை ஆஸ்பத்திரி போனீங்க, இல்ல ஆஸ்பத்திரி போனா அதிகபட்சம் எத்தனை நாள் தங்குனீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்லுவதை உங்களால் நம்ப முடியுமான்னு தெரியல. ஆனா உண்மையை சொல்றேன். நான் சென்னையிலே ஸ்டான்லி என்கிற ஹாஸ்பிட்டல்ல தொடர்ந்து 3.5 முதல் 4 வருஷம் ஹாஸ்பிட்டல்லையே இருந்தேன். வேலை செய்வதற்காக அல்ல, வியாதிக்காரரை பார்ப்பதற்காக. என் சொந்த தாயார் படுத்த படுக்க, உடம்பெல்லாம் ஊசி போய் நாரி போய் நாற்றப்படுத்தி சீல்வடிந்தது. அவங்களை எப்படியாவது காப்பாற்றணுங்கிற வயிறாக்கத்தில் வருஷ கணக்காக இருந்தேன். அதே ஆஸ்பத்திரி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு, அதே அங்க இருக்க மருந்து மாத்திரைகளை பார்த்துக்கிட்டு, அதே சுவாசிச்சுக்கிட்டு. அப்போ என்னை சுத்தி எங்க பார்த்தாலும் ஒரே சூத்திரம், வியாதியஸ்தருடைய படுக்கைகள் தான் இருக்கும். காலை தூக்கி தொங்க வச்சிருப்பாங்க, கழுத்து தலையை தூக்கி தனியா தொங்க வச்சிருப்பாங்க, சிலர் உட்கார வச்சிருப்பாங்க, சிலர் சுத்திரம் உட்காரவே விட மாட்டாங்க. அப்புறம் வியாதியஸ்வரை கூட்டிட்டு அடுத்த வார்டு போகும்போது தர இழுத்துட்டு போவாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அங்க போயிட்டு வெளியில போயிருப்பேன். திரும்ப அரை மணி நேரம் கழிச்சு உள்ள வந்து பார்ப்பேன். உள்ள வந்து பார்த்தா பக்கத்து பெட்ல ஆள் இருக்காரு. என்னன்னு பார்த்தா செத்து போயிட்டாங்க. அவங்கள உடனே டெட் பாடின்னு கொண்டு போயிட்டாங்க. அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு ஆளையே காணும். செத்து போயாச்சு. செத்து முன்ன உடனே தூக்கி போயாச்சு. தினம் அந்த செத்த சடலங்களை எடுத்துக்கொண்டு போவதை பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் பார்த்தபடினால் எனக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு தேவன் என்னை நலமாய் வைத்திருக்கிறார். அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பள்ளத்தாக்குல போகாததுனால இது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரிவதே கிடையாது.
ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் கொடுத்த நல்ல போஜனத்துக்காக, நீங்க உடுத்துகிற நல்ல வஸ்திரத்துக்காக, உங்க சரீரத்தில் இந்நாள் வரைக்கும் இருக்கிற நல்ல ஆரோக்கியத்துக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் கர்த்தருக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷம் உங்களை நிரப்பும். அது உங்களை வாழ்நாளெல்லாம் நீடித்திருக்க செய்யும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கடைசியாய் இந்த ஏன் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்கு இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை அல்லது ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்க. ஏன் நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறாராம்? நல்ல பங்காளியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. ஆரம்பத்துல என் ஜனம் என்று சொன்னார், அப்புறம் என் மந்தை என்று சொன்னார், அப்புறம் என் மக்கள் என்று சொன்னார், அப்புறம் என் குமாரன் என்று சொன்னார், அப்புறம் என் குமாரத்தி என்று சொன்னார், அப்புறம் நீங்கள் என்னுடையவர் என்று சொன்னார். இப்படியே சொந்த உறவு முறைய ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 நவண்டு 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 வந்து இப்ப ஆண்டவர் எதுவரைக்கும் நவண்டு வந்திருக்கிறார்னா, நம்மை அவருடைய பங்காளிகளாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். எத்தனை பேருக்கு நான் இயேசுவுக்கு ஒரு பங்காளி என்று தெரியும்? நீ யார் என்று கேட்டால் நான் இயேசுவுக்கு குமாரன் என்று சொல்லுகிறார்கள். நீ யார் என்று கேட்டால் நான் இயேசுவுக்கு குமாரத்தி என்று சொல்லுகிறார். நல்லது, குமாரனாயிருங்க, குமாரத்தியாயிருங்க. குமாரன் என்றால் பிறந்த பையன், குமாரத்தி என்றால் பிறந்த பிள்ளை, வீட்டுக்குள்ளேயே கைக்குள்ளேயே இருக்கிறோம். ஆனா சோத்திரம் பங்காளின்னு கர்த்தர் சொல்றார். ஏன் நாம் சந்தோஷமா இருக்கணும்னா, உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த 1 பேதுரு 4:13 படி நம்மை பங்காளியாய் வைத்திருக்கிறார். இந்த பங்காளி என்றால் யார்? இந்த பங்காளி என்பது எதை குறிக்கிறது? நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14. நீதிமொழிகள் 1:14. எங்களோட பங்காளியா இரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும். இப்போ பங்காளி என்றால் யார் என்று கேட்டால், நீதிமொழிகள் 1:14 சொல்லுகிறது, நீ அங்க போகாதே இங்க போகாதே, எங்களோட இரு, நாங்க உங்களோட இருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்குது, மேன்மையானதை கண்டடைவோம். எல்லாம் முடிச்ச உடனே நாம் எல்லாரும் சமமாய் பங்கு போட்டுக் கொள்ளும். இப்ப பங்காளி என்றால் யார்? கிடைக்கிற எல்லாத்திலையும் பங்கு கொடுக்கிறவன் பங்காளி. கிடைக்கிற எல்லாவற்றிலும் பங்கு வாங்கி கொள்ளுகிறவனுக்கு பேர் பங்காளி. நாம் தமிழ்நாட்டில் என்ன சொல்றோம்? பங்காளினா என்ன சொல்றோம்? மச்சான பங்காளின்றோம், மைத்துன பங்காளின்றோம், அல்லது சொந்த ஏதோ ஒரு உறவு முறையை சொல்லி பங்காளி, ஏன் பங்காளி அப்படின்னு கூப்பிடுறோம். அதுக்கு ஏதோ ரத்த சம்பந்தம் அல்லது ஜாதி சம்பந்தம் உறவு முறை சொல்றோம். ஆனா இங்க ஆண்டவர் நம்மை பங்காளி என்று எப்படி சொல்றாருன்னா, என் மகனே என் மகளே, நீ என்னோடு கூட இருந்தா எனக்கு எது எல்லாம் கிடைக்குதோ அதுல ஒரு பங்கை உனக்கு கொடு. அப்ப இயேசுவுக்கு என்ன கிடைக்கும்? ஜனங்கள் துதிக்கிற துதி கிடைக்கும். அந்த துதியில ஒரு பகுதி நமக்கு கிடைக்கும். இயேசுவுக்கு என்ன கிடைக்கும்? ஜனங்கள் ஆராதிக்கிற ஆராதனை கிடைக்கும். அந்த ஆராதனையில் ஒரு பகுதி நமக்கு கிடைக்கும். இப்ப துதி அவருக்குரியது, ஆராதனை நமக்குரியது. அது நமக்கு ஒரு பங்கு கொடுப்பாரு. என்ன அர்த்தம்? அவரை துதிக்கும் போது ஜனங்க என்ன சொல்லி துதிப்பாங்க? ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, தேவாதி தேவன், உன்னதமானவர், சர்வ வல்லவர்.
இதே நாமம் தான் கர்த்தர் நமக்கு சொல்றார். அவர் என்ன சொன்னாரு? என்னை ஆராதிக்கிறவன் ஒருவன் என் நாமத்தை தரித்து கொள்ளுவான். அது மாத்திரமல்ல, நம்மையும் தேவன் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வைத்திருக்கிறார். அவரை எப்படி ராஜாதி ராஜான்னு சொல்றோமோ, நம்மையும் தேவன் ராஜா என்றுதான் சொல்லி வைத்திருக்கிறார். ஓ, கர்த்தர் நல்லவே. அந்த இயேசுவானவர் எப்படி துதிக்கப்படுகிறாரோ அதே போல தேவ மனுஷர்கள் தேவ ஜனங்களால் புகழப்பட்டார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று புகழப்பட்டார்கள். அவருக்கு புகழ்ச்சி என்று சொன்னால் நமக்கும் புகழ்ச்சி தான். அப்போ அந்த பங்காளி என்று சொன்னால் எல்லாவற்றிலும் பங்கு கொடுப்பார். இப்ப கவனிக்கணும், தேவனுக்கு கிடைக்கிற துதியில ஒரு பங்கு நம்ம கொடுக்கிறார், ஆராதனையில ஒரு பங்கு நம்ம கொடுக்கிறார், அப்புறம் அவருக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் கொடுக்கிறார். ஆனா அவர் கொடுக்கிற பங்குல ரொம்ப பெரிய ஒரு பங்கு எதுன்னு கேட்டாக்கா, எனக்கு பிடிச்சே 2 பங்கு தான் இருக்கு. ஒன்று என்னன்னா, ஒரு நாள் இயேசு கொஞ்சம் கோபத்தோட கேட்டான், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டாய் கல்லை கொடுப்பானோ? இல்ல. அப்போ பரமபிதா உங்களுக்கு நல்ல ஈவை அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பார். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற பங்குல ரொம்ப சிறந்த பங்கு என்னன்னாக்கா, பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தினால் நாம் கிறிஸ்துவின் பங்காளிகளாய் மாறியிருக்கிறோம். சரி, இந்த அபிஷேகம் என்கிற பங்கு எதற்குரியது என்றால் பூமிக்குரியது. நான் சொன்ன ஆண்டவர் கொடுக்கிற பங்குல ரொம்ப சிறந்த 2 பங்கு உண்டு. ஒன்று பரிசுத்தாவி என்கிற பங்கு, அது பூமிக்குரியது. 2வது இன்னொரு பங்கு உண்டு. என்ன பங்கு தெரியுமா? நான் உங்களுக்கு முன்பாய் புறப்பட்டு போய் இதோ ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நீங்கள் வந்து அங்க இளைப்பாறலாம். அப்ப என்ன அர்த்தம்? அவர் கொடுக்கிற பெரிய பங்குல மிக சிறந்த 2வது பங்கு என்னன்னா, பரலோகத்தையே பங்கிட்டு கொடுக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பங்காளி என்று வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மகனே, எனக்கு பரலோகம்னாக்கா அந்த பரலோகத்துல ஒரு பங்கு உனக்கு உண்டு. என் மகனே, என்னை சுத்தி 24 மூப்பர்கள் இருக்கிறாங்கன்னா அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் உனக்கு உண்டு. நான் சிங்காசனத்துல உட்கார்ந்த இடத்துல வெசத்திலும் கண்ணாடி கடல் இருக்குன்னாக்கா அந்த கண்ணாடி கடல்ல நீயும் நடக்கலாம். என் ராஜ்யத்தையே உனக்கு கொடுக்கிறேன். இதை இன்னும் உங்களுக்கு பச்சையா வெளிப்படையா விளக்கி சொல்லணும்னா, எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். எஸ்தர் 5:3 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ராஜா சொன்னார், எஸ்தர் ராஜாத்தி, உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன? நீ தேசத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும். இப்ப கவனிக்கணும், எஸ்தர் ராஜாத்திக்கு பார்த்து ராஜா சொல்றான், உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். அப்போ நாம் ஏன் சந்தோஷப்படணும்னா, கிறிஸ்து நம்மை பங்காளியாய் மாற்றி இருக்கிறார். எந்த பங்காளியாய்? அவருக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கிற, அதை பெற்றுக் கொள்ளுகிற பங்காளியாய் மாற்றியிருக்கிறார். ஆனபடியினால் அவர் ஒரு நேரம் வரும்போது பூமியில் நாம் ஜெயிப்பதற்காக பரிசுத்தாவியையே பங்காய் கொடுத்தார். 2வது, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமடைய வேண்டும் என்பதற்காக பரலோக ராஜ்யத்திலேயே ஒரு பங்கை நமக்கு கொடுக்கிறார். இதை விட சிறந்த ஒரு தெய்வத்தை நீங்க எங்க பார்க்க முடியும்? இதை விட சிறந்த ஒரு கடவுளை நீங்க எங்க பார்க்க முடியும்? உங்களை பார்த்து நீங்களும் நானும் யாரு? பெரிய சந்ததிக்காரவங்களா? ரொம்ப பரிசுத்த ஜாதியா? பெரிய ஜாதிக்காரவங்களா? முழு உலகத்தின் அதிபதியா? கிடையாதே. நாம சாதாரணமானவர்கள் தானே, ஈனமானவர்கள் தானே,
அருவருப்பானவர்கள் தானே. எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் சொல்லப்படுவதை போல உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை, நான் போகும்போது வழியில் கடந்தாய் என்று சொல்லப்பட்டதை போல நாம் அருவருப்பிலும் இரத்தத்திலும் சுத்திகரிக்கப்படாமல் இருந்தவர்கள் தானே. அப்படிப்பட்ட நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, என் மகனே மகளே நீ எனக்கு பங்காளி, அதனால நீ சந்தோஷப்படு. அல்லேலூயா. இந்த பங்காளிக்குள் எவ்வளவு விளக்கத்தை ஆண்டு வைத்திருக்கிறார். இந்த பங்காளிக்குள் எவ்வளவு அருமையான வசனங்களை ஆண்டு வைத்திருக்கிறார். இந்த பங்காளியா இருக்கிறவர்களுக்கு பரலோகத்தையே கொடுக்கிறாரே. இதை விட நமக்கு என்ன வேண்டும்? ஆனபடினால் பூமியில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாயிருப்போம். அதைத்தான் நம்முடைய ஜனங்களுக்கு நான் இருட்டோட ஜெபத்திலும் இரவுக்கு ஜெபத்திலும் அடிக்கடி சொல்லுகிறேன். யாராவது உங்கள்கிட்ட போன் பண்றாங்கன்னா அந்த போனை கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷமாவது நீங்க அவங்கள சந்தோஷப்படுத்தணும். சிரிக்க வச்சுட்டு தான் போனை கட் பண்ணணும். உங்கள்கிட்ட பேசுனதுனால போனை கட் பண்ண உடனே அவங்க அறியாத ஒரு புலங்காகிதம் உண்டாகணும். அவங்க அறியாத ஒரு மன ரம்மியம் திருப்தி உண்டாகணும். ஏண்டா இவருக்கு போன் பண்ணேன், ஏண்டா இவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் என்பது கிடையாது. மற்றவர்களை டுஷ் பண்ணுவதோ, மற்றவர்களை ஹர்ட் பண்ணுவதோ, மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிப்பதோ, அவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம பேச்சுனால நம்ம பெரிய ஆளா காட்டுறதுனாலயோ சமாதான கேடுதான் வரும். தயவு செய்து உங்களை தொடர்பு கொள்ளுகிற ஒரு ஆண்களாயிருக்கட்டும், பெண்களாயிருக்கட்டும், சிறியோராயிருக்கட்டும், பெரியோராயிருக்கட்டும், அவர்களை நீங்கள் மகிழ்ச்சிக்குட்படுத்துங்கள். நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், அவர்களை ஊக்கப்படுத்துங்க. பேசுறவன் போன் பண்ண ஒன்னான ஒரு முட்டாள், ஆனால் நீங்க அவங்களை அறிவாளி என்று சொல்லுங்க. ஒரு திறமை அற்றவன், ஆனா எல்லாம் உன்னால முடியும் என்று சொல்லுங்க. அவர்கள் சாதாரண விசுவாசி, ஆனால் கர்த்தரின் ஊழியக்காரராய் மாற்றப் போகிறார் என்று சொல்லுங்க. இப்படி பாசிட்டிவாக ஆசீர்வாதமாக நீங்க பேசினாலே உங்களை தொடர்பு கொண்டவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். அதனாலேயே ஒரு சந்தோஷம் தானா வந்துடும். அதை விட்டுட்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன்னு சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து டைப் பண்ணி அனுப்பிட்டாக்கா சந்தோஷம் வராது. அதை படிச்சவன் சொல்லுவான், இது நீ அனுப்பிதான் எனக்கு தெரியணும் கிடையாது. என் வீட்டுல 5 பைபிள் இருக்கு, 5 பைபிள்ல இந்த வசனம் தான் இருக்கு, நீ சொல்லாமே தெரியுமா. ஏன்னா இதெல்லாம் அறியப்பட்டது. ஆனா கிரியையிலே சந்தோஷத்தை காட்டும். அதனாலதான் நாம் ஒருவரையும் பாதிக்கத்தக்கதாய் வாதிக்கத்தக்கதாய் எந்த அநாகரிகமான வார்த்தையும் அல்லது கிரியையும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறோம். ஆனபடினால் எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏன் சந்தோஷப்பட வேண்டும்? நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். தேவன் நம்மை கண்டுபிடித்திருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். சுதந்திரம் தேவன் நமக்குள் மகிழ்ச்சியை தந்திருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். தேவன் நம்மை நலமாக வைத்திருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். ரொம்ப முக்கியமாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பங்காளி அப்படின்னு கூட்டிருக்காரே, அந்த பங்காளி என்கிற அந்த பங்குக்காகவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, சந்தோஷப்படுங்க, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துங்க. நாம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் இந்த இரவுக்கு இரவு ஜெபத்தின் மூலமாக ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்கு வேதம் காண்பிக்கிற 5 காரணங்களை ஆண்டவர் இன்றைக்கு விளங்க காட்டி, அதுல ரொம்ப பிரதானமாய் முதல் காரணம், ஜீவ புஸ்தகத்தில் நாமங்கள் எழுதியிருக்கிறபடினால் சந்தோஷப்பட வேண்டும் என்பதையும், கடைசி குறிப்பாக நீர் எங்களை பங்காளி என்று அழைத்தபடினாலும் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை, நல்ல உபதேசத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தீர் ஐயா. இந்த செய்தி பிள்ளைகளை உணர்வுள்ளவர்களாய் மாற்றட்டும்.
இந்த செய்தி பிள்ளைகளை உயிருள்ளவர்களாய் மாற்றட்டும். இவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட ராஜ்யத்தில் இவர்களும் பங்கடைய தேவன் உதவி செய்வீராக. அடியானை தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன். இந்த தேவ செய்தி அடியானுக்கும் சொந்தமாய் மாறுவதற்காக நன்றி. இரவில் நல்ல நித்திரை தாரும். கெட்ட சொப்பனங்களுக்கும் பயங்களுக்கும் முறுமுறுப்புகளுக்கும் கசப்புகளுக்கும் மனஸ்தாபங்களுக்கும் குழப்பங்களுக்கும் விலக்கி அமைதலோடும் சாந்தத்தோடும் சாங்கோ பாங்கத்தோடும் இரவில் நல்ல நித்திரை செய்ய அதிகாலை இருட்டோடு ஜெபத்துல கலந்து கொண்டு தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை காலையிலேயே பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.